ஸ்ரீமதி ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் 23வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அதில் 23வது ஸ்லோகத்தில் பகவான் 2 விதமான வழிகள் இருக்கிறதாகவும் அந்த 2 விதமான வழிகள் பற்றி சொல்ல போகிறேன் கேட்டுக்கோ அர்ஜுனா அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த 2 விதமான வழிகள் எதுக்காக? நம்மளுடைய இந்த பிறவி முடிஞ்ச பிறகு நம்ம பிற உலகங்களுக்கெல்லாம் போவோம் இல்லையா, நம்ம செஞ்சுருக்கக்கூடிய பாவங்கள் புண்ணியங்கள்லாம் வச்சு. அப்போ அந்த பிற உலகங்களுக்கு செல்றதுக்கு 2 வழி இருக்குது. அதில் ஒரு வழியாக போனால் திரும்ப வரவே தேவையில்லை. அந்த வழி தான் நம்ம வைகுண்டம் இல்லை பரமபதத்துக்கு கொண்டு போய் சேர்க்குது. இன்னொரு வழியாக போனால் மற்ற உலகங்களுக்கெல்லாம் போவோம். அங்கே போய் சில காலங்கள் அனுபவிச்சுட்டு திரும்ப நம்ம பிறவி எடுக்க வேண்டியதாக இருக்கும். இதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய மார்க்கம் அல்லது வழி உத்தராயண மார்க்கம், இல்லைன்னா அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த வழியாக போனால் திரும்ப வர தேவையில்லை. ஏன்னா இந்த வழியாக போய் வைகுண்டம் கொண்டு போய் சேர்க்கக்கூடியது வழி இது. அதனால் திரும்ப வர தேவையில்லை. இதுக்கு ஏன் அர்ச்சிராதி மார்க்கம் அப்படின்னா, இதில் பார்த்திங்கன்னா இந்த வழி அப்படின்னு சொல்லும்போது பல உலகங்களை கடந்து நம்ம போய் சேர்றோம். அந்த பல உலகங்களில் முதல் உலகம் ஒளி உலகம் அப்படின்றதுனால தான் ஒளினா அர்ச்சிஸ். அதனால இந்த மார்க்கத்துக்கு அர்ச்சிராதி மார்க்கம்னு பேர் உண்டு பிரபலமாக. இதில் பகவான் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். அக்னிர் ஜோதிரஹ சுக்லஹ ஷண்மாசா உத்தராயணம் தத்ர பிரயாதா கச்சந்தி பிரம்ம விதோ ஜனாஹ. அக்னி ஜோதிஹி, அதாவது அக்னியை போல ஒரு ஜோதி இருக்கக்கூடிய ஒளி உலகம், அது முதல்ல. பிறகு அஹஹ, பகல் பொழுது. அதாவது இந்த இடத்துல பகல் பொழுது அப்படின்னா பகல் பொழுது இரவு பொழுதுன்னு அதை குறிக்கலை. இதுவும் ஒரு உலகம், அதாவது பகல் வேளைக்கு உண்டான தேவதை வசிக்கும் உலகம் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அஹஹன்றது அடுத்த உலகம். அடுத்து சுக்லஹ, அதே போல் சுக்ல பக்ஷம் இல்லைன்னா வளர்ப்பிறைன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்குண்டான தேவதை வசிக்கும் ஊர் இல்லைன்னா உலகம். அடுத்து ஷண்மாசா உத்தராயணம், நம்மளுடைய ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா அது 6 மாதமாக பிரிப்பாங்க. அயணம்னா 6 மாதங்கள். அதில் ஒரு 6 மாதத்துக்கு உத்தராயணம்னும் இன்னொரு 6 மாதத்துக்கு தட்சிணாயணம்னும் பேர் உண்டு. அப்போது அடுத்த உலகம் என்ன, உத்தராயணத்துக்கு உண்டான அபிமானி தேவதை இருக்காங்க இல்லையா, அவங்க வாழும் உலகம். அடுத்து சில உலகங்கள் இருக்குது, அது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்படல. அது என்ன அப்படின்னா வத்சரம்னா இந்த ஒரு வருட காலம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஒரு வருடத்துக்கு உண்டான அபிமானி தெய்வத்தை வசிக்கும் உலகம். வாயுலோகம், சூரிய உலகம், அப்புறம் சந்திரனின் உலகம், அப்புறம் வித்யுத் அல்லது மின்னல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மின்னல் உலகம், வருண தேவதையின் உலகம், இந்திரலோகம், பிரம்மலோகம் அப்படின்னு அடுத்தடுத்த உலகங்கள் இருக்குது. அப்போ மொத்தம் 12 உலகங்களை தாண்டி தத்ர பிரயாத்தா கச்சந்தி, அந்த பாதையில் போகிறவங்க பிரம்மவிதோ ஜனாகா, சாதாரணப்பட்டவங்க இல்லை. எப்போதும் பகவானையே நினச்சிக்கிட்டு பிரம்மத்தை அடையணும், பரமாத்மாவை அடையணும்னு விரும்பக்கூடிய ஞானிகள். பிரம்ம கச்சந்தி, கடைசியில் அவங்க எங்கே போய் சேர்றாங்க, அந்த பிரம்மலோகமான பிரம்மாவினுடைய லோகம்ல பிரம்மலோகம், பரமாத்மா பகவானுடைய லோகமான வைகுந்தத்தையே அடைஞ்சிடுறாங்க அப்படின்றது தான் பகவான் இந்த ஸ்லோகம் மூலமாக சொல்கிறாரு. நம்ம திரும்ப நினைவில் வச்சுக்க வேண்டியது, இந்த வழியாக போய் வைகுண்டம் போய் சேர்ந்துட்டா திரும்ப வர தேவையில்லை. திரும்ப திரும்ப பிறவிகள் எடுத்து பாவ புண்ணியங்களுடைய கணக்குனால திரும்ப நம்ம அந்த சுழலில் மாட்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிப்பட்ட அந்த உலகத்தை பற்றி தான் இந்த வழியை பற்றி தான் பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாரு. இதில் இன்னொரு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, நம்ம இந்த ஒவ்வொரு உலகத்தையும் தாண்டி போகிறோம் இல்லையா அந்த வழியில். அப்போ அந்த ஒவ்வொரு உலகத்தில் இருக்கக்கூடியவங்களும் ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம், நம்ம பார்த்து நம்மளை வரவேற்பாங்க அப்படின்லாம் சொல்லப்படுது. அதாவது ஏன்னா இந்த மார்க்கத்தினுடைய ஏற்றம் பெருமை அப்படி. ஏன்னா திரும்ப இதுக்கப்புறம் பிறவியே எடுக்க போகிறது இல்லை இல்லையா. அதனால் அப்படிப்பட்ட இந்த வழியில் போகிறோம் அப்படின்றனால பல உலகங்கள், அதாவது இந்த மின்னல் உலகம், சூரிய உலகம், சந்திரலோகம், இதில் இருக்கக்கூடியவங்களாம் நம்மளை பயங்கரமாக வரவேற்று ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடியது அப்படின்றது தான் இந்த வழி பற்றி பகவான் இந்த ஸ்லோகத்தில் சொல்லியிருக்காரு. அடுத்து இன்னொரு வழியை பற்றி அடுத்த ஸ்லோகத்தில் சொல்ல போகிறாரு. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.